மயிலை சிவகுமார் என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயிலை சிவகுமார் ஆக்சுவலா வந்து அங்க சூனாம்பேட்ல இருந்து சென்னைக்கு வேலைக்காக வேலை தேடி பொழப்பு தேடி வரான். வந்து இங்க அவங்க ஃபேமிலியோட இங்க இருக்கான் மயிலாப்பூர்ல வந்து இருக்கும்போது அவனுக்கு வந்து சரியா இது பண்ண முடியல. அதாவது என்னன்னா, நார்மலா சின்ன சின்ன வேலைகள் போயிட்டு வரான். அவனுக்கு இந்த அடிதடி ரவுடி சைட்ல கொஞ்சம் பழக்கம் ஏற்படுது. அவனோட பிரதர் ஒருத்தன் நிர்மல் குமார்னு ஒருத்தன், அவன் வந்து ராட்னம் குமார்னு ஒரு ரவுடி. ராட்னகுமாரும் அதே ஏரியா, அந்த மயிலாப்பூர் ஏரியாவை சேர்ந்தவன். பின்னணியில அப்படி இவனோட அவங்க வட்டாரங்கள் எல்லாம் வந்து ரவுடி வட்டாரங்களா, அப்படியே அவங்க ரவுடிஸோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அப்படி பழக்கம் அவனுக்கு விரிவடையுது. ஸோ இவன் மயிலை சிவகுமார் வந்து அவனுக்கு மெயின் ரைவலா பேசப்பட்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க பெரிய மகேஷ்னு ஒருத்தன். அவனோட வீடு வந்து மயிலாப்பூர்ல சிட்டி சென்டருக்கு நேர பின்னாடி இருக்க ஸ்லேட்டர்புரம்னு ஒரு இடம். அங்கே ஆக்சுவலா ஒரு கெனால் போகும். அந்த கெனால்ல ஒட்டி ஒரு ஃப்ளைஓவர் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லம் ஏரியா தான் பெரிய மகேஷ், அந்த ஸ்லேட்டர்புரம்ன்ற இடம். ஸோ இந்த இதுல வந்து இவன் வந்து அங்க ஸ்லேட்டர்புரத்துல பெரிய மகேஷ் ரொம்ப டாமினண்டா இருக்கான். அது மயிலை சிவகுமாருக்கு பிடிக்கல. கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வளர்ந்து வரக்கூடிய ரவுடிகள் எல்லாம் கைக்குள்ள வச்சுப்பாங்க. அப்படி கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஒண்ணு. அடுத்தது வந்து அவனை யாராவது பிளான் பண்ணா கூட இவனுக்கு தகவல் வந்துடும். அப்படி வந்ததுன்னா இவன் ஒண்ணு அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியும், இல்ல யாரு கொல்லணும்னு நினைக்கிறானோ அவனை இவன் போட்டுருவான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தது தான் இந்த மயிலை சிவகுமார்.